ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்முவின் வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது த 50 ஷோ உடைய எபிசோட் நம்பர் 9 ரிவ்யூ தாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் குடுக்குற நம்மளோட எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். யாராவது வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் உடனுக்குடன் கிடைக்கும். அந்த பெல் பட்டனையும் அமுக்கிருங்க. அது மட்டும் இல்லாமங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்றைய எபிசோட் த 50 உடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எபிசோட்னு சொல்லலாங்க. ஏன்னா எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டர்னா இருந்தது. ஸோ நமக்கு போன எபிசோட்லேயே ஒரு சின்ன ரீகேப் காட்டினாங்க. அதாவது டீம் பிரிக்க சொல்கிறாரு த லயன். என்ன சொல்கிறாருன்னா மங்கியோட டீம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுடைய கால்களை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்க, நல்லா மின்னல் வேகத்தில் ஜம்ப் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிருங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல் 4 டீமாக பிரிங்க, ஒரு டீமுக்கு 11 பேர் இருக்கணும். இந்த தடவை ஒரு கண்டிஷன் போடுறாருங்க. அதாவது எல்லா டீம்லேயுமே கம்பல்சரியாக 4 பாய்ஸ் 4 கேர்ள்ஸ் இருக்கணும். மீதி இருக்கிற அந்த 3 பேர் யாரானாலும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ டோட்டலாக 45 பேர் இருக்கிறாங்க. 4 டீமில் 11 பேர் அப்படின்னாக்கா 44 பேர். அப்படின்னா இன்றைக்கும் ஒருத்தங்க டைரெக்டாகவே டேஞ்சர் ஜோனுக்கு போக போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த ஒருத்தங்க யார், அப்புறம் இந்த அரேனா கேம், அதாவது மங்கியை தீமாக வச்சு விளையாட போகிற அந்த கேம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம இடையில இடையில நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துட்டே இருப்போம். இந்த ஷோ ஹிந்தியில் இருந்தாலுமே நம்ம ஸ்ருத்திகாவும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால அந்த ஷோ பார்க்குறதுல இன்னுமே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அவங்களும் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி வந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனையும் கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ த லயன் சொன்ன மாதிரியே அரேனா மைதானத்துக்கு எல்லோரும் வராங்க. கண்டஸ்டன்ட்ஸ் 4 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. த லயன் கேட்காரு, ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா இருக்கணுமே, அது யாருன்னு கேட்காங்க. ஆனால் ஊர்வஷியோட சத்தம் பின்னால் இருந்து வருது. அது நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஏற்கனவே டேஞ்சர் ஜோனில் போய் உட்காந்துருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, என்ன வந்து ஒருத்தரும் கேட்கல என் டீமுக்கு வரையான்னு. நானும் யார்கிட்டையும் கேட்கல. அதனால் நானே வந்து டேஞ்சர் ஜோனுக்கு வந்துட்டேன். ஐ எம் ஓகே வித் தட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மீதி 44 பேருடைய அந்த 11 பேர் கொண்ட 4 டீம் பிரிஞ்சிருது. கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி த லயன் சொல்கிறாரு, எனக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. என்னுடைய மாளிகையில் இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அது வந்து என்னன்னா, அவங்க வந்து கேப்டன் ஆகிற சான்சஸ் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இன்றைய இந்த கேமில் 4 டீமுக்குமே கேர்ள்ஸ் தான் கேப்டன் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாருங்க. இந்த ஷோவை ஸ்டார்ட்டிங்லேருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், பாய்ஸ் தான் ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க. அது ஏன்னாக்கா, அந்த பாய்ஸ் எல்லாருமே ஏற்கனவே ரொம்பவே டஃப்பான ரியாலிட்டி ஷோஸ், த ரோடீஸ் மாதிரியான ஷோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது ரொம்பவே டஃப்பான ஷோங்க. அதுலேயும் வந்து நாமினேஷன்ஸ் இருக்கும், எவிக்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தரே நாமினேட் பண்ணுவாங்க, ஒருத்தர் ஒருத்தரை சேவும் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து அலையன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜி எப்படி பிளான் பண்ணணும், யார்கிட்டலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும், யார்கிட்ட வந்து வைக்கக்கூடாது, வீக் கண்டஸ்டன்ட் யார், டஃப் கண்டஸ்டன்ட் யார், இது எல்லாத்தையுமே நல்லா அனலைஸ் பண்ணி விளையாடுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் அந்த பாய்ஸ் எல்லாருமே இங்கே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கேர்ள்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா பிக் பாஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க, இல்லைனாக்கா டிவி ஷோலேருந்து வந்திருக்காங்க. ரொம்ப கொஞ்சம் கேர்ள்ஸ் தான் வந்து மற்ற இந்த ரோடிஸ் மாதிரியான கேம்லேருந்து வந்திருக்காங்க. பட் அந்த கேமில் காட்டின அந்த தீவிரத்தை அவங்க இதில் காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ மொத்தத்தில் 50 பேர் இருந்தாலுமே பாய்ஸ் தான் ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி தெரியுது. கேப்டனும் எப்போவுமே அவங்க தான் ஆகுறாங்க. அதனால தான் இன்றைக்கி த லைன் சொல்லிட்டாரு, கேர்ள்ஸ் தான் ஆக போகிறாங்க, 4 டீமுக்குமே கேப்டன் சொல்லிடுறாங்க. ஸோ இதில் நம்ம ஸ்ருத்திகாவுக்கு சான்ஸ் கிடைக்குமா இல்லையான்னு பார்க்கும்போது, எதிர்பார்த்த மாதிரி அவங்களுக்கு சான்ஸ் கிடச்சிட்டுங்க. அவங்களோட டீம் வந்து ஒரு மனதாக ஸ்ருத்திகாவை கேப்டனாக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸ்ருத்திகாவோட டீம் கலர் வந்து எல்லோ. அதில் தான் ரஜத் இருக்கார், அவங்களோட ஃப்ரெண்ட் சாகத் இருக்காங்க. இந்த தடவை திக்விஜய் அதில் தான் இருக்கிறாரு. இவங்க 4 பேருமே ஏற்கனவே பிக் பாஸில் ஒரே சீசனில் இருந்தவங்க. இதில் ரொம்ப சந்தோஷமாக ஆகிறது யாருனாக்கா ஆருஷி. ஆருஷி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் காலையில் தாங்க நினச்சேன், என்னடா கேர்ள்ஸ் வந்து கேப்டன் ஆக மாட்டாங்கன்னு. பாருங்க எவ்வளோ சீக்கிரம் நான் நினச்ச அந்த கனவு நினைவாயிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க டீம்லேருந்து அவங்களுக்கு தான் சான்ஸ் கொடுக்காங்க கேப்டன் ஆகிறதுக்கு. ஸோ ஸ்ருத்திகா, ஆருஷியை தவிர மற்ற 2 கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று நேஹல், இன்னொன்று நிக்கி. நேஹலை அவங்க டீம்லேருந்து கேட்குறாங்க, கேர்ள்ஸை பொதுவாக கேட்குறாங்க யாருக்கு போடணும். நேஹல் வந்து டைரெக்டாக சொல்லிடுறாங்க, ஐ வாண்ட் டு கோ அப்படின்ட்டு. ஸோ மற்றவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. அப்புறம் நிக்கி இருக்கிற டீம் வந்து ப்ளூ டீம். அந்த டீமில் தான் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் ஹர்பாஸ் இருக்கார். இன்னொரு ஃப்ரெண்டு, ரொம்பவே டியர் ஃப்ரெண்ட் ஜான்வி இருக்காங்க. மேலும் ஃபைசு இருக்கார். ஃபைசு, அர்பாஸ் வந்து நிக்கியை பார்த்து சொல்கிறாங்க, நீ கேப்டன் ஆகுன்ட்டு.
ஸோ அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதில வந்து 2 பேர் அப்செட் ஆயிடுறாங்க. யாருனாக்கா திவ்யாவும், யுவிகாவும். அவங்க 2 பேரும் சீனியர் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, என்னடா நம்மட்ட கேட்காமலே அப்படியே டைரக்ட்டாவே கேப்டன் செலக்ட் பண்ணிட்டாங்க. நிக்கியும் ஓகேன்னு சொல்லிட்டாளே அப்படின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம். அத கன்வேயும் பண்றாங்க நிக்கிட்ட. ஸோ நிக்கி கேட்குறாங்க, "ஓகே உங்களுக்கு விருப்பம் இல்லையா நான் கேப்டன் ஆகுறது?" அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வந்து, "இல்ல இட்ஸ் ஓகே. பட் நெக்ஸ்ட் டைம்லேருந்து கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து பண்ணணும்." அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேம் ரவுண்ட்ஸ் முறைப்படி நடக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் அப்படி நடக்கும். எல்லா டீம்லேருந்து ஒரு ஒரு பிளேயர் வருவாங்க. அவங்க தலையில வந்து ஒரு கேப் இருக்குங்க. அதாவது ஹேட் அது. ஹேட்டுக்கு மேல ஒரு சின்ன பேஸ்கெட் இருக்கும். நெட்டு மாரி இருக்கும் அந்த பேஸ்கெட். ஸோ அத வச்சுக்கிடணும். இவங்களுடைய அந்த லயனுடைய அனிமல் கேங் ஒண்ணு இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த பால்ஸ வந்து கன்ல வச்சு ஷூட் பண்ணுவாங்க. அத வந்து இவங்க அவங்களோட ஹேட்ல இருக்கிற அந்த நெட்ல வந்து அத பிடிக்கணும். அது வந்து பேஸ்கெட்ன்னு சொல்றாங்க. அந்த பேஸ்கெட்ல வந்து அவங்க அத கேட்ச் பண்ணணும். ஸோ ஜம்ப் பண்ணி, ஜம்ப் பண்ணி கேட்ச் பண்ணணும். அதனால தான் அந்த கேம வந்து மங்கி கேம் அப்படின்னு வச்சிருக்காங்க. இதில கேப்டனா செலக்ட் ஆன நம்ம ஸ்ருதிகா என்ன சொல்றாங்கன்னா, "நான் வந்து எம்.எஸ். தோனியோட ஃபேன். அவரு அப்படியே ரொம்ப கூலா இருந்து, பிளேயர்ஸ் விளையாண்டாலும், விளையாடாட்டியும் அப்படியே சப்போர்ட்டிவா இருப்பாரு. என்கரேஜ் பண்ணுவாரு. அதே மாரி தான் நான் பண்ண போறேங்க." அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்ருதிகாவோட கேம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்ருதிகாவுடைய டீம்ல இருக்கிற ரஜத் என்ன சொல்றாருன்னா, "நீ எந்த டிசிஷனும் எடுக்கும்போது கவனமா எடு. நல்லா யோசிச்சு எடு" அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. நிக்கியோட டீம்ல நிக்கி டைரக்ட்டாவா அவங்களோட ஃப்ரெண்ட் ஜான்விட்ட சொல்றாங்க, "நீ ஃபர்ஸ்ட்டு போறியான்னு." ஸோ திவ்யாவுக்கும் நம்ம பிரின்ஸ் அவர்களுடைய ஒய்ஃப் யுவிகாக்கும் கொஞ்சம் அப்செட்டா இருக்கு. அவங்க கொஞ்சம் ஈகோ கிளாஷ் ஆவுது அங்க. அவங்க சொல்றாங்க, "நிக்கி நீ வந்து எதுவுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிவு பண்ணு" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "ஓகே அப்போ நான் ஜான்விய அனுப்ப வேண்டாமா? நீங்க போறீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு பாயிண்ட்டே புரியல. அவங்க பாயிண்ட் என்னன்னா, குரூப்போட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நீ முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்னு என்னன்னா, சீனியர்ஸ் நாங்கலாம் இருக்கும்போது, ஒண்ணு நீ கேப்டனா ஆயிட்ட என்கிட்ட சொல்லாமலே, கேட்காமலே. இன்னொன்னு நீயாவே எந்த கண்டஸ்டன்ட்ட அனுப்பணும்னு வேற டிசிஷன் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ட்டு இந்த 2 மீனிங் தான். பட் அவங்க ஓப்பனா சொல்லலங்க. அது வந்து நம்மளுக்கு இன்டர்வியூல சொல்றாங்க. ஸோ இப்போ ரவுண்ட் 1 ஸ்டார்ட் ஆக போது. த லயன் என்ன சொல்றாருனாக்கா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாய்ஸ் வெர்சஸ் பாய்ஸா இருக்க போது அதான். ஸோ ரவுண்ட் 1ல எல்லோ டீம்லேருந்து ரச்சித், ப்ளூ டீம்லேருந்து லக்ஷய், ரெட் டீம்லேருந்து அமித், கிரீன் டீம்லேருந்து கரண் பட்டேல் அனுப்புறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி எல்லோ டீமும், ப்ளூ டீமும் ஒண்ணா விளையாடுற மாரி தான் விளையாடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தர் அந்த பால் கரெக்ட்டா தலையில விழுறதுக்கு ஏத்த மாரி ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ அந்த அவங்களுடைய அவங்க முன்னாடி நிக்கிறவங்களுடைய அந்த பேஸ்கெட்ட அப்படி தள்ள ட்ரை பண்றாங்க. அதாவது பால் சரியா கேட்ச் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாரிலாம் பண்ணி ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப இடிக்கிறாங்க. படுது எல்லாத்துக்கும் கீழ விழுறாங்க. ஸோ இதில வந்து என்ன ஆகுதுன்னா, லக்ஷய் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பால கேட்ச் பண்ணுதாரு அந்த பேஸ்கெட்ல. அனிமல் ஆர்மிலேருந்து 2 பேரா நிக்கிறாங்க. 2 கார்னர்ல. அந்த அரேனா கிரவுண்டோட 2 கார்னர்ல. ஸோ, அவங்க அங்க நின்னு தான் அந்த பால ஒண்ணு ஒண்ணா ஷூட் பண்றாங்க. அந்த கன்ல வச்சு. அத வந்து இவங்க தலையில இருக்கிற அந்த பேஸ்கெட்ல வந்து கேட்ச் பண்றாங்க. இப்போ பால் கேட்ச் பண்ண லக்ஷ்ய்ட்ட த லயன் கேட்காரு, "நீங்க யார வந்து டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்ப போறீங்க?" அப்படின்ட்டு. ஏன்னா, உங்கட்ட வந்து பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ, அவரு வந்து சுத்தி சுத்தி பார்த்துட்டு என்ன பண்ணிடுறாருனாக்கா, ரெட் டீம்ல இருந்து அ சிவித்த வந்துட்டு அனுப்பிடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட்டு ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆகுது. த லயன் சொல்றாரு, "இந்த ரவுண்ட் கேர்ல்ஸ் வெர்சஸ் கேர்ல்ஸ்" அப்படின்னு சொல்றாரு. ஸோ, ஸ்ருதிகாவோட டீம்லேருந்து ஸ்ருதிகா வராங்க. நிக்கியோட டீம்லேருந்து நிக்கி வராங்க. நேஹல் வந்து தேஜஸ்விய அனுப்பி வைக்கிறாங்க. ஆருஷி வந்து அர்ச்சனாவ அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ, இதில வந்து ஸ்ருதிகா ஆக்சுவலி ஒரு தப்பு பண்ணிடுறாங்க. அவங்க வந்து அவங்களோட பேஸ்கெட்லேயே அந்த பால புடிச்சிருக்கலாம். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். ப்ளூ டீமும், எல்லோ டீமும் இவங்க சேர்ந்தே விளையாடுறதுனால, அவங்க நிக்கிக்கு பால் விழுறதுக்கு ஹெல்ப் பண்ற ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ, அதில வந்து இவங்களுக்கு வந்து பால் கேட்ச் பண்ண முடியாம போயிருது. பட் இவங்க 2 பேரும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற அந்த நேரத்தில, தேஜஸ்வி வந்து பால கேட்ச் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து ரெட் டீம்லேருந்து அந்த டீம்லேருந்து இருக்கிறாங்க. இன்றைய எபிசோட் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான எபிசோடுன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு ஒரு காரணம் என்னன்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்னது தான். பாய்ஸ் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு இந்த கேமுடைய அ இப்போ இதுதான் கேம்ல வந்து இந்த லயன் என்ன சொல்லுவாருன்னா, "என்னோட மாளிகை தான் ஒரு ஃபாரஸ்ட்." அந்த மாரி பேசுவாரு. ஸோ இது ஒரு ஃபாரஸ்ட்னா, இதில வந்து ரஜத், பிரின்ஸ், ஷிவ், சித்தார்த் இவங்க எல்லாருமே வந்து தங்கள ஒரு அ கிங் மாரி, அதாவது லயன் கிங் மாதிரி, பெரிய எலிஃபண்ட் மாரி ஸ்ட்ரென்த் இருக்கிற மாரி தான் அவங்க வந்துட்டு எப்பவுமே ட்ரீட் பண்ணிக்குவாங்க அவங்களே. அவங்களே. மத்த கண்டஸ்டன்ட்ஸ் பொதுவா அதுலயும் கேர்ல்ஸ வந்து வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, அ ஒரு ரொம்ப சாதுவான அனிமல் அந்த மாரி. அவங்கள வந்து எப்பவுமே இந்த பலிகாடு ஆகுற மாரி தான் அவங்க வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வீக்கான கண்டஸ்டன்ட்ஸ வந்து எப்பவுமே பலிகாடாக தான்
ட்ரை பண்ணிட்டுருப்பாங்க. ரொம்ப வீக்கான அனிமல் மாரி தான் அவங்களும் ட்ரீட் பண்ணிட்டுருப்பாங்க. அதாவது இவங்கள கண்டு ஓடுற மயில் மாதிரியோ, மான் மாரி தான் முயல் மாதிரியோ, மான் மாதிரியோ தான் அவங்கள ட்ரீட் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ மத்த வீக்கான கண்டஸ்டன்ட்ஸ இவங்கள கண்டு பயந்து இருக்கிற, இல்ல பயந்து ஓடுற ஒரு முயலாவோ, இல்லன்னா மானாவோ தான் ட்ரீட் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ இன்னைக்கு என்ன ஆயிட்டுனாக்கா, அப்படியே வந்து கதை வந்து மாறி போச்சுங்க. யானை வந்து பலசாலியா இருந்தாலுமே, ஒரு சின்ன எறும்பு காதுக்குள்ள போயிட்டுனா, அந்த எறும்பு வந்து யானைய ஆட்டி வைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது மாரி ஒரு இன்சிடென்ட் தாங்க நடந்து போச்சு. அது மட்டும் இல்லாம, தன்ன தானே ரொம்ப பெரிய திமிங்கலம் மாரியும், மத்த சின்ன சின்ன மத்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் குட்டி குட்டி மீன் மாரியும் ட்ரீட் பண்ணிட்டுருப்பாங்க, மத்த கண்டஸ்டன்ட்ஸ். அதாவது நான் ரஜத்த மட்டும் சொல்லல. பிரின்ஸ் மற்றும் சித்தார்த், சிவித் இவங்க எல்லாருமே அப்படிதான் ட்ரீட் பண்ணிட்டுருப்பாங்க மத்தவங்கள. ஸோ இன்னைக்கு குட்டி குட்டி மீன்கள்லாம் சேர்ந்து இந்த திமிங்கலத்த தூக்கி வெளிய போட்டாங்கங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அது எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இந்த ரவுண்ட் நம்பர் 2ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. தேஜஸ்வினி என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, ரஜத்த போயிட்டு நான் டேஞ்சர் ஜோன்ல போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஷாக். என்னடா இவ்ளோ பெரிய தலைய தூக்கி அவங்க டேஞ்சர் ஜோன்ல போட்டாங்களே அப்படின்ட்டு. ஓகே. இப்போ ரிமைனிங் எல்லாமே நம்ம கொஞ்சம் குயிக்கா பார்த்துரலாம். ஸோ ரவுண்ட் 3ல வந்து விளையாடுறது அத்னன், ஃபைசு, சித்தார்த், ஷாமி. அதில அத்னன் வந்து வின் பண்றாரு. அவர் வந்து ஷிவ வந்து நாமினேட் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட் ரவுண்ட் மனிஷா, ஜான்வி, நேஹல், ரித்திமா. அதில நேஹல் வந்து வின் பண்றாங்க. அண்ட் அர்பாஸா வந்து நாமினேட் பண்ணிடுறாங்க. 5த் ரவுண்டில திக்விஜய், ஃபெய்ஸ், பிரின்ஸ், டினோ இவங்க 4 பேர் விளையாடுறாங்க. திக்விஜய் வந்து வின் பண்ணிட்டு, அ அவர் வந்து யார வந்து நாமினேட் பண்றாருனாக்கா, விக்ராந்த் அவர்கள நாமினேட் பண்றாரு. அதுக்கு அடுத்த ரவுண்டில வந்து கான்சாதி, யுவிகா, நட்டாலியா, ஆருஷி இவங்க வந்து காம்பீட் பண்றாங்க. ஆருஷி வின் பண் ஆருஷி வின் பண்ணி ஜான்விய நாமினேட் பண்ணிடுறாங்க. ரவுண்ட் நம்பர் 7ல லவ்கேஷ், துஷ்யந்த், காக்கா, மேக்ஸ்டன் விளையாடுறாங்க. காக்கா வின் பண்ணிட்டு திக்விஜய நாமினேட் பண்ணிடுறாரு. ஆர்யா, சித்தி, ரித்தி, கிருஷ்ணா, திவ்யா 8த் ரவுண்ட் விளையாடுறாங்க. இதில கிருஷ்ணா வந்து வின் பண்ணிடுறாங்க. நிக்கிய வந்துட்டு நாமினேட் பண்ணிடுறாங்க. அத்னான், லக்ஷய், ஹமீத், கரண் பாட்டேல் விளையாடுறாங்க. அதில வந்து ஹமீத் வின் பண்ணிட்டு, மனிஷா ராணிய வந்து நாமினேட் பண்ணிடுறாரு. லாஸ்ட் ரவுண்ட சப்னா, நீலம், மோனா விளையாடுறாங்க. அதில வந்து நீலம் வின் பண்ணிட்டு, மேக்ஸ்டன வந்து நாமினேட் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபைனலா ஷிவ், விக்ராந்த், சிவித், ஊர்வஷி, அர்பாஸ், ரஜத், நிக்கி, மேக்ஸ்டன், திக்விஜய், மனிஷா ராணி இவங்க எல்லாரும் நாமினேட் ஆயிடுறாங்க. அதில வந்து ஃபைனலா வோட்டிங்லாம் நடக்குது. அதில வந்து யார் வந்து அவுட் ஆயிடுறாங்க அப்படின்னாக்கா, நம்ம நிக்கியோடைய ஃப்ரெண்ட் ஜான்வி தான் அவுட் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து 0 வோட் கிடைச்சிருக்கு. அது ஏன்னாக்கா, அர்பாஸ், நிக்கி, ஜான்வி 3 பேருமே நாமினேட் ஆயிருவாங்க. ஸ்ருதிகா டீமுக்கு என்ன ஆயிருதுனாக்கா, அவங்களுக்கு ரஜத்தையும் காப்பாத்தணும். அப்புறம் இவங்க 3 பேரையும் காப்பாத்தணும். ஸோ அவங்கட்ட அவ்வளோ ஓட்டு போட ஆள் இருக்க மாட்டுக்காங்க. ஏன்னா, அவங்க அவங்க டீம்லேருந்து நெறைய பேர் நாமினேட் ஆயிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ரீசனா ஆயிருது. ஜான்வி வந்து எலிமினேட் ஆகுறதுக்கு. ஸோ நாமினேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போதே, அதாவது டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்பும்போதே, ரஜத் அப்புறம் பிரின்ஸ் இவங்கலாம் சேர்ந்து அப்பவே அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணிருவாங்க. கொஞ்சம் வீக் கண்டஸ்டன்ட்டா நாமினேட் பண்ணுங்க. இல்லன்னா நம்ம அவுட் ஆயிருவோம் அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ அதில தான் வந்து ஒன் ஆஃப் த பெர்சனா தான் ஜான்வி வந்து நாமினேட் ஆயிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவுட் ஆயிருவாங்க. ஸோ இதாங்க இன்றைய ரிவ்யூ. நம்மளுடைய வீடியோவ லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி இந்த ரிவ்யூ இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த கண்டஸ்டன்ட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஸ்ருதிகாவ மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்க்கு பிடிச்சிருக்கும். அவங்கள தவிர வேற யாருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணலாம். இல்ல ஸ்ருதிகா மட்டும் தான் பிடிச்சிருக்குனாலும் அதுவும் நீங்க மென்ஷன் பண்ணலாம். உங்களுடைய சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றிங்க.